பூமணின்னு ஒருத்தன் கவனத்தில் வைத்துக்கணும். பாவண்ண மாதிரி பூமணி. பன்றி மேய்க்கிற ஒருனை பத்தி எழுதியிருக்கிறான். அரசியல் எப்படி மனிதர்களுடைய ரத்தத்தை வடித்து விடுகிறது, இரக்கத்தை வெளியேற்றி விடுகிறது, அவ்வளவு அழகா சொல்றான். ஒரே வரியில சொல்றான். காலத்தினுடைய அருமை கருதி தலைப்பு எனக்கு நினைவில்லை. ஆனால் இந்த கதை உள்ள போய் உட்கார்ந்து இருக்கு. இந்த பூமணியுடைய கதை. பன்றி மேய்க்கிற ஒருத்தன் பன்றி மேய்க்கிறான். அருமையாக விளைந்து கிடக்கிறது. அந்த இடத்துல போய் பன்றி பிரசவ வேதனையில உள்ள விழுந்து எல்லா பயிரையும் அழிச்சிரு. அப்ப இவன் பன்றி மேய்க்கிறவன் பயப்படுறான். என்னடா நம்ம இல்லாத போது நடந்து போச்சு, பண்ணையார் தொலைச்சிட்டாருன்னு சொல்லி பஞ்சாயத்துல போய் நடுங்கிக்கிட்டே நிக்கிறான். அந்த பண்ணையார் சொல்றாரு, என்னடா அந்த பன்றி ஏதோ பண்ணிடுச்சுட்டா பரவாயில்ல போடா, இதுக்கு நிக்கிறியடான்னு இறக்கமா பேசுறார். ஒரு வருடம் கழிச்சு தன்னுடைய குழந்தைகளை ஒரு நாள் அனுப்புறான். அவன் போக முடியல, அவர்கள் பண்ணி வைக்க போகிறார்கள். பன்றிகளை மேய்த்து கொண்டு மாலை வரைக்கும் வரவில்லை என்று தந்தை தேடி போகிறான். தேடி போய் மேலிருந்து பார்க்கிற போது கீழே இருக்கிற குழந்தைகளை ஒருத்தன் போட்டு அடிக்கிறான். பெற்ற குழந்தைகளை அடிக்கிறான் என்று பதறிக்கொண்டு ஒருத்தன் கீழே ஓடி வருகிற பொழுது பார்த்தால் என்ன நிகழ்கிறதுன்னா, அதே பண்ணையார் அந்த குழந்தையை அடித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப பன்றி கொஞ்சம் நெல் பயிரத்தான் சாப்பிட்டு இருக்கிறது, இதுக்கு அடிக்கிறார். ஏயா அன்னைக்கு பண்ண முழுதும் போச்சே, வயல் முழுதும் அழிஞ்சு போச்சே, அப்படி ஒண்ணும் சொல்லலையே, இன்னைக்கு என் குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறியேன்னு கேட்கறான். அவன் சொல்றான், ஆமாடா போன தேர்தலில் ஓட்டு போட்டீங்களாடா, உங்க சாதிக்கு தானடா போட்டீங்க அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை போடுறான். அந்த கதை படிக்கும்போது நான் குலுங்கி போனேன். அது என்னன்னு கேட்டா, அரசியல் ஈரத்தை எப்படி வடித்து விடும், இரக்கத்தை எப்படி இந்த மண்ணில் கொன்று விடுகிறது. பூமணி எழுதுறான். பெரிய எழுத்தாளர்கள் நம்ம மண்ணில் இருக்கான் சார். நம்ம ஆள் சார்லஸ் டிக்கன்ஸை பார், அவனை பார், இவனை பாருன்னு மிரட்டுறான் நம்மள. நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டியது, நாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.